அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் வருகிற 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். 70 நாட்களில் ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு இந்த தமிழை எப்படி எளிமையாக முடிப்பது. வீடியோல வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் இங்க வந்து விளக்கமா சொல்லியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு 15-20 புத்தகங்களை லட்சக்கணக்கான கலைச்சொற்களையும் தேடி தேடி படிச்சு உங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பதாக எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி சொன்னீங்க. இனி அந்த பயமே வேண்டாம். எல்லா புக்கையும் நீங்க படிக்கவே தேவையில்லை. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட முந்தைய குரூப் 2 மற்றும் குரூப் 4 கேள்விகளை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த விதிகளையும் கலைச்சொற்களையும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்ல படிச்சுட்டு வரப்போற குரூப் 2 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதனுடைய வேல்யூ புரியும். இத வந்து நான் 2 புத்தகங்களா போடலாம் தான் முதல்ல நினைச்சோம். ஆனா விரிவான விளக்கங்கள் கொடுப்பதனால புத்தகங்களுடைய பக்கங்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போது ரேட்டும் அதிகமாகுது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி ரேட்டு கம்மியா பாருங்க அப்படிங்கும் போது நமக்கு பக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல புக்கை போட்டுட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து இதை டிலே பண்ண வேண்டாம், நம்ம வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா புத்தகமாவும் அச்சிட்டு வெளியிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதனால அது வரைக்கும் நம்ம டிலே பண்ண வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த புத்தகத்தினுடைய விலை சுமைக்காக தான் உங்களுக்கு இருக்கக்கூடாது புக்கு போடுற பிளானை கேன்சல் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க, பிடிஎஃப் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா பிடிஎஃப் வந்து கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்ல எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. நம்மகிட்ட வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய மெட்டீரியலை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஓன் இன்ஸ்டியூட்ல வச்சு அவங்களுடைய மெட்டீரியல் மாதிரி வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி அந்த மிஸ்யூஸ் பண்றதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் பிடிஎஃப் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த எளிய விதிகள் மற்றும் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து முழுமையா ஆன்லைன் மெட்டீரியலாகவும் அதே சமயம் டெய்லி வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படின்னு விளக்கமா பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எல்லாம் எதுல வரும் அப்படின்னா பிளாகர்ல வரும். அது என்ன பிளாகர் அப்படின்னா வெப்சைட் தளம் மாதிரி தான். இது வந்து நம்ம ஆர்டிக்கிள் எழுதக்கூடிய ஒரு வெப்சைட் தளம் தான் வந்து பிளாகரு. இதுல நம்மளுடைய மெட்டீரியல் எல்லாம் வந்துடும். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேள்வி தொடுப்பீங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் புக் எல்லாம் தந்துருவீங்களா, 2005 எடிஷன் புக் தந்துருவீங்களா, நீங்க வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் தந்துருவீங்களா, இப்படி எல்லாம் கேள்விகள் வரும். அதற்கான பதில் ஒரே பதில். நம்ம படிக்க போற விதமே வேற. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஸ்டடி படிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் வந்து ஸ்கூல் புக்கையோ அவுட் சோர்ஸையோ உங்களுக்கு இங்க தரப்போறது கிடையாது. அப்புறம் என்னதான் தருவீங்க அப்படின்னா நம்ம படிக்கும் விதத்தை மாத்தி இருக்கிறோம். என்ன அப்படின்னா ஒரு டாபிக்கை எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்கான கான்செப்ட் என்ன அதை மட்டும் படிங்க, வேற எந்த புக்கையும் படிக்க வேண்டாம். இப்ப நான் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் விதிகள் அப்படின்னு கொடுத்தேன்னா விதிகள்ங்கிற அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, இந்த டாபிக் ரிலேட்டடா ஸ்கூல் புக்கா இருந்தாலும் சரி அவுட் சோர்ஸா இருந்தாலும் சரி இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுதான் உங்களுடைய வேலை. அப்போ உங்களுக்கு தெளிவா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல்னா விதிகள் தெளிவா கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதற்காக அந்த விதிகளை இன்னும் மைண்ட்ல ஏத்துறதுக்கு தெளிவா மைண்ட் மேப்பும் கொடுத்துருவேன். அதற்கான வீடியோவும் இங்க நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கக்கூடிய வீடியோ லிங்கும் இங்கேயே கொடுத்துருவேன். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அப்போ நான் இலக்கணத்துக்கு எல்லாத்துக்குமே விதிகளுக்கு வீடியோ கன்ஃபார்மா வந்துடும். ஆனா கலைச்சொற்களுக்கு எல்லாம் வரும்னா நேரம் இருந்தால் மட்டும்தான் வரும். ஆனா இலக்கணத்துக்கு எல்லாத்துக்கும் வீடியோ வந்துடும். இந்த மாதிரி நீங்க தெளிவா கொடுக்கும்போது உங்களுக்கு இதை படிச்சுட்டு நீங்க தெளிவா ஸ்கூல் புக்லயும் இப்போ அவுட் சோர்ஸ் புக்லயும் இது ரிலேட்டடா உள்ளத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பழமொழிகள். எவரிடே வந்து உங்களுக்கு பழமொழிகள், உவமை தொடர்கள், மரபு தொடர்கள், பழமொழி 400 கலைச்சொற்கள் எவரிடே வரும். அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். இப்ப அது எப்படி அந்த மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னா அதற்கான பொருள் என்ன, அதற்கான சுருக்கமான பொருள் என்ன, ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் என்னன்னு தெளிவா நான் கொடுத்துருவேன். அப்போ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது உவமை தொடர்கள், அதுக்கும் அதே மாதிரி தெளிவா கொடுத்துருவேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன, விளக்கம் என்னன்னு தெளிவா கொடுத்துருவேன். பழமொழி 400க்கு பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரி கொடுத்துட்டு எளிமையான விளக்கம், அந்த பாடல் வரிக்கான பழமொழி என்ன அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருவேன். அடுத்தது நம்ம வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இது எதுக்காக படிக்க போறோம் அப்படின்னா பிழை திருத்தத்துக்காக ஃபுல்லாவே அவர் புக்கை தான் பார்க்க போறோம். இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லா இப்படி மட்டும்தான் இருக்கும். இத வந்து நம்ம படிச்சோம்னா இது வந்து ஏன் இது வந்து தவறான தொடர், இது சரியான தொடர், இது தவறான தொடர், இது சரியான தொடர், அது ஏன் தவறு, அது ஏன் சரி அப்படிங்கிற அந்த விளக்கம் அதுல இருக்காது. அப்ப அந்த விளக்கத்தை நான் தெளிவா இந்த இடத்துல சொல்லிடுவேன். இந்த தொடர் ஏன் வந்து இந்த இடத்துல தவறு, அதற்கான விளக்கம் என்ன, இது ஏன் வந்து இந்த இடத்துல சரி அப்படிங்கிறத கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு இதுல பிழை திருத்தங்கள் அந்த 2வது யூனிட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்கை படிச்சீங்கன்னா 2வது யூனிட்டும் 3வது யூனிட்டும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுக்கான பொருளை வந்து பிரிச்சு படிக்கிறது, இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு சொல்றேன். அடுத்தது அந்த சொல்லுக்கான பொதுவான பொருளை படிச்சுக்கணும். அடுத்தது இந்த சொல்லுக்கான பொருள் வந்து சில டிபார்ட்மெண்ட்ல டிஃப்ரெண்டா வரும். அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல டிஃப்ரெண்டா வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான பொருளை கொடுக்கணும். அடுத்தது ஷார்ட்கட்டும் இருக்கும். அப்ப புரிஞ்சு படிக்கிறவங்க இந்த மெத்தட்ல மட்டும் படிச்சுக்கலாம். எனக்கு புரிஞ்சு படிக்கல, நான் ஷார்ட்கட் மட்டும்தான் வேணுங்கிறவங்க இந்த மெத்தட்ல ஷார்ட்கட் படிச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அபேண்டன் அப்படின்னா பொதுவான பொருள் பாத்தீங்கன்னா கைவிடு. ஆனா பொறியியல் துறையில பாருங்க துளையிடல் நிறுத்தல்னு கொஞ்சம் வித்தியாசமா வந்துருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமா உள்ள டிபார்ட்மெண்ட்டை இங்க கொடுத்துருவேன், பொதுவான பொருளை இங்க கொடுத்துருவேன். அப்ப அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அந்த சொல்ல வந்து பிரிச்சு படிக்கிறது எப்படிங்கிறது ஈஸியா போயிடும். இது மாதிரி நம்ம விரிவான விளக்கத்தை வந்து 4000 கலைச்சொற்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா புக்கினுடைய சைஸ் அதிகமாகும். சைஸ் அதிகமாகும் போது ரேட் அதிகமாகும். அதனாலதான் எல்லாரும் பயப்படுறீங்க. நம்ம வந்து இந்த மெத்தட்ல படிச்சுக்கிட்டு இருப்போம். இன்கேஸ் வந்து நமக்கு அதிக நபர்கள் வர்றாங்க அப்படிங்கன்னா அப்போ வந்து புக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்ல போய் இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்கோரு ரேங்க் எல்லாமே அதுல வந்துடும். இப்படிதான் நம்ம மெட்டீரியல் வந்து பிளாகர்ல கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுக்க போறேன். இது இப்ப நீங்க கேட்கலாம், இது பிடிஎஃபா இருந்தா எங்களுக்கு வசதியா இருக்கும், இவ்வளத்தையும் நம்ம எப்படி நோட் பண்றது அப்படின்னு கேட்கலாம். நீங்க வந்து இவ்வளத்தையும் நோட் பண்ண வேண்டியதுல லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் டைமுக்கு என்னதான் நீங்க வந்து நோட் பண்ணாலும் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்ணவே முடியாது. அப்ப லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ஏற்றது மாதிரி நோட் பண்றதுதான் ஹின்ஸ். இப்ப 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் விதிகள்னா நீங்க வந்து எதை மட்டும் நோட் பண்ணா போதும்னா இந்து இங்கு என மென்மையாக முடிந்தால் அது தன்வினை, இத்து இக்கு என வன்மையாக மாறினால் பிறவினை, இதை மட்டும்தான் நோட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப பழமொழிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் எல்லா விளக்கமும் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்திருப்பேன். ஆனா நீங்க வந்து இந்த பழமொழி நேம போட்டு இதுக்கு சுருக்கமான பொருள் என்னவோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அப்ப ஈஸி தானே. ஓமை தொடர்கள், பழமொழி 400 எல்லாமே அப்படி வந்து சுருக்கமான பொருளை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமானு இருக்கு, இதை எப்படி நோட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எழுதணும்னு தேவையில்லை. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குளம் குட்டைகள் என பன்மையிலும் அதற்கு ஏற்ப அதாவது குளமும் குட்டையும் அப்படிங்கிறது உண்மை தொகை தொடர்கள். அந்த உண்மை தொகை தொடர்கள் வந்து பன்மை ஈராதான் இருக்கும். அப்ப முடிகிறது பன்மையில முடியும் அப்படிங்கிறத அந்த உண்மை தொகை தொடர்கள் பன்மை ஈறு பெற்று முடிவதே சிறப்பு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணீங்கன்னா போதும். அப்ப அது வந்து பன்மை ஈறுல முடியும் போது பயனிலையும் பன்மையில தான் முடியும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க, எல்லாத்தையும் எழுதாதீங்க. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல பாருங்க, நோய்கள் அப்படிங்கிற பன்மை பெயர்ச்சொல் வரும்போது அதனுடைய இது சுட்டு பெயர்களும் எப்படிதான் வரும்னு சொல்லியிருக்காங்க, பன்மையில தான் வரும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் போதும், பன்மை பெயர்ச்சொல் வரும்போது சுட்டு பெயர்களும் பன்மையாகவே முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் போதும். இப்படிதான் ஹின்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் எல்லாம் இதுல வச்சுக்கீங்க. இப்ப இந்த கலைச்சொல்ல போட்டுட்டு அதுல வித்தியாசமா எந்த டிபார்ட்மெண்ட் பொருள் வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் பொருளை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இப்படிதான் நீங்க வந்து ஹின்ஸ் எடுத்து படிக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃபோ புக்கோ தேவையில்லை. இப்படி ஹின்ஸ் எடுத்தீங்கன்னா மிக எளிமையாக ஃபைனல் ரிவிஷனுக்கு எளிமையா ஃபைனல் ரிவிஷன் பண்ணலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்றது அதற்கான ஷெட்யூல் என்னங்கிறத காட்டுறேன்.
இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா வருகிற 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது எத்தனை நாட்களுக்குள்ள முடிக்கிறோம் அப்படின்னா 70 நாட்களுக்குள்ள முடிக்கிறோம். ஆச்சரியமா இருக்கா? கண்டிப்பா முடிச்சிடலாம். நம்ம படிக்க போறது விதிகள் மட்டும்தான் படிக்க போறோம், அதனால மிக எளிமை. இப்போ இது வந்து எப்படியெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி வருது அப்படிங்கிறது டோட்டலா டீடைல். இப்போ யூனிட் 1 வந்து முதல் 3 வாரங்கள் போகும், யூனிட் 2 வந்து அடுத்த 2 வாரங்கள், யூனிட் 3 வந்து 1 வாரம், யூனிட் 1 வந்து 7 வந்து 1 வாரம். இந்த யூனிட் 4, 5, 6 ஆல் டேஸ் வரும். என்ன 4, 5, 6? கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்புகள், அடுத்தது இந்த பழமொழிகள், ஓமை தொடர்கள், பழமொழி 400, மரபு தொடர்கள், இது எல்லாமே வந்து எல்லா நாள்லயும் வரும். அடுத்தது கடைசி வாரம் வந்து 2 வாரங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். PDF டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். PDF டெஸ்ட் வந்து 7 யூனிட்டுக்கும் யூனிட் வைஸா 7 டெஸ்ட் இருக்கும், 100 கேள்விகள். அடுத்து வந்து 3 ஃபுல் மோக் டெஸ்ட் இருக்கும், இது வந்து 100 கேள்வி. டோட்டலா இது வந்து 1000 கொஸ்டின்ஸ், இது PDF வரும். அது போக நம்மளுக்கு டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் வரும். அடுத்தது இப்போ நம்ம வந்து விதிகள் தான் எல்லாத்துலயுமே படிக்க போறோம். விதிகள் வந்துரும். அதே மாதிரி அந்த விதிகளோடு இந்த 5 சேர்ந்து டெய்லி வரும். இது வந்து நமக்கு டோட்டலா 10 வாரங்களுக்கான உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே ஃபுல் டீடைல்ஸா இருக்கும். இதுல ஏதேனும் விடுபட்டால் பின்னாடி சேர்த்து கொள்ளலாம். மேக்சிமம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நம்ம என்னெல்லாம் விதிகள் படிச்சோமோ அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது இப்போ இதனுடைய பிளாகர் உங்களுக்கு வந்து நான் குரூப்ல ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது டெலிகிராம் குரூப் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் குரூப்ல இதனுடைய பிளாகர்னுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். அதே மாதிரி ஷெட்யூல் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். எல்லாத்தையுமே நீங்க சாம்பிள் வந்து பாருங்க. பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்றது, பார்த்துட்டு பிடித்திருந்தால் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, முதலில் வரும் 50 நபர்களுக்கு மட்டுமே 500 ரூபாய், 50 நபர்களுக்கு பிறகு வர்றவங்களுக்கு 1000 ரூபாயாக மாறிவிடும். அதனால விரைவில் ஜாயின் பண்ணிடுங்க. இதற்கான கடைசி டேட் வந்து 18ஆம் தேதி கடைசி தேதி. ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்க கேட்கலாம், ஓல்டு டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னா பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஆனா உங்களுடைய ஜிமெயில் ஐடி தேவை. அது நியூவா ஜாயின் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஓல்டு டெஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜிமெயில் ஐடி எனக்கு தேவை. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியில தான் நான் என்ன பண்ணுவேன், அங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். யாரை வந்து ரெஜிஸ்டர் பண்றனோ அவங்க மட்டும்தான் அந்த பிளாகரா இருந்தாலும் வியூ பண்ணலாம், நீங்க டெஸ்டா இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம். இந்த பிளாகரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது இது நீங்க ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க இதுல வந்து பாக்குற எல்லார்ட்டுமே இருக்கும். இருக்கிறவங்க ஜிமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஜிமெயில் ஐடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது விசிபிள் ஆகும். ஓகேவா? ஓகே, வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப். இதனுடைய நான் உங்களுக்கு சாம்பிள் இந்த பிளாகரும் உங்களுக்கு இந்த ஷெட்யூலும் வந்து நான் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல வந்து ஷேர் பண்ணி விட்டுருவேன். அதுல நீங்க பார்த்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நன்றி.